பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். காண்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்மை காண்கிற தேவன். நாம் நினைக்கிறோம் யாருமே பார்க்கல அப்படின்னு நினைப்போம். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது. மறந்துடக்கூடாது. ஏன்னா சிம்சோன் காசாவுக்கு போனான். அங்கே போய் ஒருத்தருமே இல்லை நினச்சி ஒரு விதேசி வீட்டில் போய் படுத்து கிடந்தான். ஆனால் அவனை பிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? பதிவு இருந்தாங்க. அது அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நடு ராத்திரியில் எந்திரிச்சு கதவோட தாழ்பாலை பேத்து தூக்கிட்டு போகிற பலம் இருந்துச்சு. ஆனால் தன்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் மறந்து விட்டான். அதனால தான் அசால்ட்டாக விளையாண்டு தனக்கு இருந்த நசரேய விரதத்தை உடைத்து போட்டான். எனக்கு அன்பானவர்களே, அவர் எல்ரோயி, காண்கிற தேவன். உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தீர், இதுவரையில் உதவி செய்தீர், இதுவரையில் உதவி செய்தீர், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஐயா, ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா என்னை கண்டீரே, நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாயிரே 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 எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வி ஐயா, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வி, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வி. உம்மை முழு உள்ளதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல். ஒரு மனுஷன் செஞ்ச தப்பு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு அவன் செஞ்சுட்டான். ஆனா அது எப்படி வந்து நின்று தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். நிச்சயமா தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சரித்திரத்துல ஒருத்தர் செத்தா கூட எப்படித்தான் செய்வாங்க? மார்புல தான் குத்துப்பட்டு சாகணும், நெஞ்சில தான் குத்துப்பட்டு சாகணும். ஒக்கூர் மாசாத்தியார் என்று ஒரு பெண்பால் புறவர் இருந்தார். இதை நீங்க படிச்சிருக்கலாம், படிச்சவங்க மறந்துருப்பீங்க. இந்த பெண்பால் புலவர் முதல் நாள் போரில் தன்னுடைய புருஷன் இறந்துட்டான், 2ஆம் நாள் போரில் தன்னுடைய கொழுந்து இறந்துட்டான், 3ஆவது நாள் போரில் தன் பிள்ளை கையில் வாழை கொடுத்து அனுப்பினாளாம். அந்த பிள்ளை மரித்த போது கூட ஓடி போய் அவன் எப்படி மரித்தான் என்று பார்த்தாள். உடனே அவன் மார்பில் குத்துப்பட்டிருக்கானா, முதுகில் குத்துப்பட்டிருக்கானா? ஏன்னா வீர ஐயா, இந்த உலகத்தில் தமிழை போல வீர விளையாட்டுகளையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதே போல வீரத்துக்கு குறைவில்லாத இடம் தமிழகம். ஆகையினால்தான் தைரியமாக ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்ற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நின்று பேரை கேட்டாலே பயப்படுற அளவுக்கு இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அதே இதுக்குள்ளே தான் இருந்தால் காட்டி கொடுத்த எட்டப்பனும் இருந்தான், அதையும் மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கொண்டு தெரிஞ்சுக்கங்க, சத்துருக்கள் தூஷிப்பதற்கு ஒரு மனுஷன் காரணமாயிட்டான். அவங்க நெஞ்ச நிமித்தி யுத்தத்தில் நிற்கணும். ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் யாரு? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சிங்கம் பின்னிட்டு பார்க்குமா? பார்க்காது, ஒரு நாளும் பார்க்காது. சிங்கம் எப்பவுமே என்ன செய்யாது? பேக் ஸ்லைடிங் இருக்கவே இருக்காது. யூதா கோத்திரத்தின் சிங்கம் நம்முடைய ஆண்டவர். இது பின்னாடி பார்க்கலாமா? எனக்கு அன்பான நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 29 மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம். அதனாலதான் என்ன சொல்றோம்? வீறு கொண்டெழுவீர் வெற்றி வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவோ. ஏகோவானிசி ஏகோவானிசி ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே
அல்லேலூயா எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏத்தி பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, தோல்வி வெற்றி தோல்வியே. தேவசேனை அல்லவோ, அல்லேலூயா ஜீவ தேவசேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏத்தி பாடுவோம். எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே. என்னாலும் வெற்றி தருகிற கர்த்தர். ஆமென். ஆனா சத்துருக்கள் முதுக காட்ட அளவுக்கு என்ன நடந்துச்சு? பாவம். சத்துருக்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் நிற்க போடாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லாம இல்லை, சொல்லியிருந்தார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை. சாபத்தீடானதில், சாபத்தீடானதிலே ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே, ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்காதபடிக்கும், அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள் சொல்லி இருந்தார். ஏன்னா அந்த எரிகோவை எடுத்து கட்டுறவனுக்கு கூட என்ன சாபம் வரும்னு அங்கே சொல்லியிருந்தார். எரிகோவை எடுத்து அந்த எரிகோ இழுந்து வர எரிகோவை எடுத்து கட்டினா அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற நல்ல கவனிங்க, அதனுடைய அஸ்திவாரத்தை போடும்போது தன் மூத்த குமாரனையும் தன்னுடைய மூத்த பிள்ளையின் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இந்த சாபம் கூறின பட்டணத்துல சாபத்தீடாக்கிறாதீங்கப்பா, எதையும் எடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய கெட்ட வழக்கம் என்னன்னா, எதை சொல்கிறாலும் அதை செய்யாதுன்னு சொன்னால் அதைத்தான் செய்வோம். ஆதாம் தொடங்கி அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு கதை சொன்னாங்க. ஒரு அம்மா குழந்தைய கூப்பிட்டு, பாப்பா இங்கே வா, இந்த உரி மேலே பால் வச்சுருக்கேன், இந்த ஸ்டூலை இப்படி இழுத்து போட்டு ஏறி எடுத்து குடிச்சிடாதேன்னாங்க. அப்போ என்ன செய்யும்? இவங்களே வழி சொல்லி கொடுத்து போயிட்டாங்கல்ல. உரி மேலே பால் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் போய் தான் அது வாட்டில் இருக்கும். உரி மேலே பால் வச்சுருக்கேன், இந்த ஸ்டூலை இழுத்து போட்டு ஏறி எடுத்து குடிக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதான் செஞ்சார். ஆதாம்கிட்ட உண்மையாக சொன்னார், எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், இதை மட்டும் புசிக்கக்கூடாது. அவனால் இருக்க முடிஞ்சா? இன்னைக்கு நம்மகிட்ட எப்படி தான் புருஷன் மனைவிக்குள்ள கூட சரி, எதை செய்யாதேன்னு புருஷன் சொல்கிறாலும் அதான் மனைவி செய்கிறவங்களும் உண்டு. அதே மாதிரி எது புருஷனுக்கு பிடிக்காதோ அதுதான் செய்வாங்க. சிலர் தான் புருஷனுக்கு அவருக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும், அவருக்கு நல்லா இருக்கும், வாய்ட்டையாவது சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு கதை சொன்னார், ஒரு குடும்பத்தை குறித்து. ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு புருஷனுக்கு நெய் தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு நாள் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நெய் தோசை சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. புருஷன் வேலைக்கு போயிருந்தார். போயிட்டு ராத்திரி வந்தால் வீடு முழுக்க ஒரே வாசனை, கீ ரோஸ்ட். ஏன்னா நம்ம தான் இங்கே கீ ரோஸ்ட்டு தான் அடிக்கடி பார்க்குறோம்ல. வீட்டில் எடுத்த தோசை பிடிக்காது. அங்கே போய் அவன் சொல்லுவான், கீ ரோஸ்ட் வேணுமா, ஸ்பெஷல் வேணுமா, மசாலா தோசை வேணுமா, என்னென்ன வேணுமோ சொல்லுவான். எல்லாம் கடைசியில் தின்னுட்டு சொல்லுவோம் பொடிக்குதுமோ. கிட்ட போய் பார்த்தா சாப்பிட மாட்டான். ஏன்னா விளக்கமாத்து குச்சி தேய்ச்சி விட்டாலும் விட்டான், சொல்ல முடியாது. எனக்கு கண்பானுடைய இந்த கீ ரோஸ்ட்டு போடணும்னு ஆசை இவளுக்கு. ஒரு நாள் மாவு அரைச்சி தோசை எடுத்தான். 2 பேருக்கு 6 தோசை போதாதா? ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு ஒரு பாட்டு உண்டு,
தோசையம்மா தோசை, அம்மா அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 5. அப்பாவுக்கு எத்தனை? 6. தப்பா சொல்லக்கூடாது, சின்ன பிள்ளைல படிச்சதை மறந்துட்டு பேசக்கூடாது. அம்மாவுக்கு 4, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, பாப்பாவுக்கு 2, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. ஆக மொத்தம் எத்தனை தோசை? அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, 4 3 7, அண்ணனுக்கு 2, 7 2 9, பாப்பாவுக்கு 1, 10 தோசை. 4 பேர், இவங்க 2 பேர் தான். அதனால் 6 தோசை சுட்டாங்க. 6 தோசை சுட்டதில் வாசனையை பார்த்தோன்னே இவளால் இருக்க முடியல. போக வர கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தான். புருஷங்காரன் 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, அப்போ தான் வீட்டுக்கு வந்தார். வரும்போது சொன்னார், என்ன ஒரே கமகமன்னு வாசனையாக இருக்கே, இன்னைக்கு என்ன அப்படி அப்படின்னார். நெய் தோசை சுட்டிருக்கேன் மச்சான்னாங்க. அப்படியா? அதுதான் வீடு முழுக்க ஒரே மனமாக இருக்குது, சாப்பிட வரேன்னு போய் குளிச்சுட்டு வந்தார். ஒரு தட்டை அடித்து வச்சு ஒரு தோசையை வச்சாங்க. அவர் கேட்டார், என்ன ஒரு தோசை தான் வச்சுருக்கேன்? ஆமாம் 6 எடுத்தேன், நல்ல வாசனையாக இருந்துச்சு, நான் 5 சாப்பிட்டேன். எப்படி 5 சாப்பிட்டேன்னா? இப்படி தான் சாப்பிட்டேன், அதையும் தூக்கி தின்னு விட்டேன். நல்லா புரியுதான்னு தெரியல. எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்ட உடனே அந்த தட்டில் வச்சுருந்த தோசையை எடுத்து தின்னுவிட்டு இப்படி தான் சாப்பிட்டேன். எனக்கு கண்வரணைக்கு அநேக நேரங்களில் நமக்குள்ளே என்னென்னா எதை செய்யக்கூடாது அதை செய்வோம், எதை செய்யுன்னு சொன்னாங்களோ அதை செய்ய மாட்டாங்க. ஒரு காலத்தில் மனைவி சாப்பிடாம காத்திருந்த காலம் உண்டு. இப்போ எப்படி சாப்பிட்டேன்னா எப்படி சாப்பிட்டேங்கிற காலத்துலையும் காட்டுற காலமும் இருக்குது. அதை விட சில நேரத்துக்குன்னா சாப்பாடை போட்டு ஓரத்தில் வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கு, நம்மளும் போய் கோழியை முழுங்கின மாதிரி முழுங்கிவிட்டு தூங்கி உட்காந்துருக்கிறது உண்டு. ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த பட்டணத்தை எடுத்து கற்றவன் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசலில் வைக்கும்போது இளைய குமாரனை சாவ கொடுக்க கடவன். அதனால் இதை எடுத்து கட்டக்கூட கூடாது, இதில் இருக்கிறது எதையும் தொடக்கூடாதுன்னார். ஆனால் அங்கே ஒருத்தர் இருந்தான், சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் என்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணா, சாபத்தீடானதில் துரோகம் பண்ணி கொண்டு போய் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டான், ஒளிச்சு வச்சுட்டான். அது எங்க? பூமிக்குள். பூமி அதிர்ந்தாலும் நிலை மாறினாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். ஆனால் இந்த இயேசுவை பார்த்தா ஒருக்கா கேட்டாங்க, நீர் யாருன்னு கேட்டாங்க. எங்க? யோவான் 8:21 இயேசுகிட்ட கேட்டாங்க, நீர் யார்? அவர் யார்? தேவாலயத்தில் போதகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெண்ணை கையங்களமாக பிடிச்சி கொண்டாந்து இவ விபச்சாரத்தில் ஈடுபட்டால் எல்லோரும் கல்லெறியணும்னாங்க. நீர் என்ன சொல்கிறீர்னா, மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்காரு, நீர் என்ன சொல்கிறீர்? அவர் எல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு உங்கள் மேலே பாவம் இல்லாதவங்க கல்லெறினார், ஒருத்தனும் எரியலை. உடனே எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தி மட்டும் நின்னா. அவர்கிட்ட சொன்னார், உன்னை யாரும் ஆக்கினைக்குள்ள தீர்க்கலையா? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்ப்பதில்லைன்னு சொன்னார். அதன் பிறகு இவங்க கேட்குறாங்க சில கேள்விகளை. வாசிங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கேட்குறாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்ப்பதில்லை, ஆனால் இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டார். உடனே அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, யாரு? பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். அவர் சொன்னார், எப்பா என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தாலும் அது உண்மையா இருக்கு, ஏன்னா நான் தனியா இல்லை, பிதாவும் என்னோடு இருக்கிறார். ஏன்னா 2 சாட்சிகளால் தான் உறுதிப்படுத்தப்படும். ஒரு கொலை என்ன வேண்டான்னு சொன்னா கூட ஒரு சாட்சி இருந்தால் செல்லாது. அதனால தான் நாபோத்தை கொலை பண்ணும்போது 2 பேர் சாட்சியை ஏற்படுத்தினாங்க. 21ஆம் வசனத்தை பாருங்க, 20 21 வாசிங்க. அதே யோவான் 8:20. தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வார்த்தைகளை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் அவரை யார் என்ன செய்யல, பிடிக்கவில்லை. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஏன்னா என்ன தேடி நான் போற இடத்துக்கு நீங்க வர முடியாது. உடனே இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தற்கொலை பண்ணிக்க போறாரோ அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். தாழ்வில் இருந்துனா எங்க? பூமி, மண்ணில இருந்து உண்டானவங்க. தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால்
நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். உடனே அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். அப்பா, இயேசு அவர்களை நோக்கி, இன்னைக்கு ஒரு அம்மா நேற்று கேட்டாங்க, இயேசுவே நீர் யார் அப்படின்னு கேட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்டேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் அந்த கேள்வி வேண்டியதில்லை. ஏன்னா அவர் யார், அவர் யார் நமக்கு தெரியாதா? வானமும் பூமியும் மாறிடினும் வந்தவர் வாக்குத்தான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரே. கத்தரி மாறும் வாஞ்சையில் தீரும் கழிப்புடன் விழுத்திருப்போம். கால சத்தம் வானில் துணித்திடவே என்னே சுமராகவே வந்திடுவார். அவர் யார்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய குமாரனை பெற்றவர். அவர் யார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை நமக்கு கொடுத்தவர். அவர் யார்? கண்ணை படைத்தவர், காதை உண்டாக்கினவர். அவர் யார்? கடலுக்கு கரை வைத்தவர். ஹல்லேலூயா. அவர் யார்? செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். அவர் யார்? எரிகோவை தரைமட்டமாக்கினவர். அவர் யார்? மாராவின் அனுபவத்தை மதுரமாய் மாற்றுகிறவர். அவர் யார்? நம்மை தேடி இந்த பூமிக்கு மனுவுருக்கொண்டு நரிகளுக்கு குழிகள், பறவைகளுக்கு கூடுகள், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லாது இருந்த போதும் ஏழ்மை கோலமாய் நம்மை தேடி வந்தவர். அதாங்கடா இயேசுவை நீர் யார்? இந்த கேள்வியை கேட்டு பாருங்க, எத்தனை காரியம் உங்களுக்கு தெரியும். அவர் யார்? யோபு 10:12 வாசிக்கிறோம், ஜீவனை தந்தவர், தயவு பாராட்டுகிறவர், நம்மை பராமரிக்கிற தேவன். இயேசு யார்? ஐயா, யார் கைவிட்டு போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட்ட மாட்டேன்னு சொன்னவர். உன் கண்ணீரை காண்கிறேன், உன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். அவரை யாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, அவர் யார்? ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர். அவன் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பலனாக பிறந்தார், அற்புத பலனாக பிறந்தார். ஆதாம் ஓதி ஏவின ஆபிரகாம் விசுவாசம் வைத்து அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீக்கிட அற்புத மீட்பரனாய் பிறந்தவர். அவர் யார்? நம்முடைய மீறுதலில் நிமித்தம் நொறுக்கப்பட்டவர், நம்முடைய காயங்களை அவர் ஏற்றவர், நமக்கு சமாதானத்தை உண்டுவனும் ஆக்கினை அவர் மேல் வந்து நமக்காக தன்னையே கிருபாதார பலியாக கொடுத்தவர். இயேசுவை பார்த்து நீர் யாருன்னு கேட்ட முடியுமா? நம்ம கேட்டோம்னா நம்மளோட குருடன் வேற யாரும் இல்லை. பரிசேயர், ஏன்னா அதனால தான் பரிசேயருடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறார். ஏன்னா பரிசேயர் எப்போவுமே அவரை எதுலையாவது அகப்பட வைக்கணும். ஏன்னா பரிசேயனுடைய இது என்ன தெரியுமா? குற்றஞ்சாட்டு அனுபவம். நமக்கு அடிக்கடி கேட்டிருக்கோம், ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண போனான். பரிசேயன் தான் ஜெபம் பண்ணா, நான் அவனை போல இல்லை, நான் எழுதுகிறேன், ஒரு நாள் உபவாசம் எடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன். இந்த ஆயக்காரனை போல இல்லை. ஆயக்காரன் ஒன்றுமே சொல்லலை, பாவியாகி என் மேலே என்ன செய்யும்? கிருபை. அதனால தான் ஆண்டவர் பார்த்து யாரை பார்த்து சொன்னார்? நீதிமான்னு. ஆயக்காரனை பார்த்து. அவனல்ல, இவனே நீதிமானார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து இது வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வரணும்னா தொலைக்காட்சிக்கு மட்டும் நீங்கள் எத்தனை தொலைக்காட்சியில் எதில் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. சிலர் இமயத்தில் பார்ப்பீங்க, சிலர் தமிழில் பார்ப்பீங்க, சிலர் மகிமை டிவியில் பார்ப்பீங்க, சிலர் ஜாய் தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க, சிலர் நித்தியம் தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க. எதில் பார்த்தாலும் சரி, எதுவுமே சும்மா வரதில்லை, எல்லாம் பணத்தில் தான். ஏன்னா அப்போ தான் சுவிசேஷத்துக்கும் ஐயா சத்தியத்திற்காக ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்கள் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் யாரையும் அனுப்புறதில்லை. 2 கண்ணும் தெரியாதவங்க உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில்
ஒரு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். 2 கண்ணு அவங்களுக்கு ஏன் சர்வசாதாரணமாக ஒரு வேஷ்டி சட்டை கொடுக்குறக்கு, ஒரு பேண்ட் விட்டு சட்டை கொடுக்குறக்கு ஏன் உதவலாம். கர்த்தர் உங்களை ஏவினார். கட்டாயமல்ல, விசனமாயல்ல. அது மட்டும் இல்லை, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏதோ அரசாங்கத்தில் 1-2 பேர் வேலை பார்த்தா அவனை போய் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா காசுக்காக. அன்புன்னு நான் சொல்ல மாட்டேன். மற்றபடிக்கு பார்வையில்லாமல் போனவங்கள எத்தனை வீட்டில் வச்சுக்கிறாங்க. ஏன் வயசான மாமியாரை எத்தனை மருமகள் வைத்திருக்கிறீர்கள்? எப்படா போவான்னு எதிர்பார்த்துருக்கிற மருமகளும் உண்டு. வெளியே வேணால் என் மாமியாரை போல் உண்டான்னு சொல்கிறவங்களும் உண்டு. 2 கண்ணும் தெரியாமல் போனால் என்ன பிரயோஜனம்? எதுக்குனாலும் கூட்டிகிட்டு போகணும், எதுக்குனாலும் கைப்பிடிச்சிடணும். யாரும் விரும்புறதில்லை. இப்படிப்பட்ட மக்களும் ரட்சிக்கப்படணும். இவர்களுக்காக மதுரையில் ஒரு ஆலயம், திருநெல்வேலியில் ஒரு ஆலயம். திருநெல்வேலியில் 25 சென்டில் கட்டியிருக்கோம். இதுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை 4000 ரூபா வேனுக்கே செலவழிக்கிறோம். ஏன் எத்தனையோ பேர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை வைப்பீங்க. ஒருவேளை கர்த்தர் உங்கள் மனதில் ஏவுனா, ஏன் சரண்டராக போகிறத 15 வருஷம் முடிஞ்சு சரண்டராக போகிறத ஒரு எஃப்சி போட்டிங்கன்னா 5 வருஷம் ஆத்தும ஆதாயத்துக்கு உதவும். கர்த்தர் அதற்கு உங்கள் ஏற்ற பலனை தருவார். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். நாங்கள் தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ள? இந்த தொலைக்காட்சியில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா எங்கள் இடத்துல நீங்கள் என்ன கேட்பீர்களானால் நான் சொல்லுவேன், உங்களுக்கு அக்கௌண்ட் வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி காரியம் இருக்குது, சுவிசேஷ பணிகளுக்கு நான் தனியாக இருக்குது. இதை நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கு விளக்கமாய் சொல்லுவேன். சிலர் கேட்குறீங்க, அக்கௌண்ட் நம்பர்களையும் போடுங்க ஐயாங்கிறீங்க. ஆண்டவர் சித்தமான அதையும் போடுவதற்கு முயற்சிப்போம். இப்போ உங்களுக்கு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த காஸ்பல் மினிஸ்ட்ரி இதுக்கென்றே தனியாக உண்டு. அது உங்களுக்கு வருங்காலத்தில் கொடுக்க முயற்சிப்போம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் காண்கிற தேவன். அன்றைக்கு ஒரு மனிதன் செய்த தவறுனால இஸ்ரவேல் யாரு? கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம். அவர்கள் முதுகை காட்ட வேண்டிய அவசியம் வந்ததற்கு காரணம் ஒருவன் செய்கிற தவறு. ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும், ஒரு சிறு பாவம் உன்னையே அழிக்கும் என்றானே. எங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும். யார் யார் என்னென்ன வேதனையோடு இந்த தொலைக்காட்சி மத்தியில் உட்கார்ந்துருக்காங்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.